ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் சத்தான சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து பொரிய விடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்து அது நல்லா செவந்தப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் இதில் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதி வாழைப்பூ அளவு எடுத்திருக்கேன். அதை மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி. இந்த மாதிரி மோர் தண்ணியில் வாழைப்பூவை கட் பண்ண வாழைப்பூவை சேர்க்கும் போது வாழைப்பூவோட நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியில் ஊற வச்சதுனால நான் அந்த தண்ணியே வேக வைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படல, அதுக்காக சின்ன கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறோம். இந்த பொரியலில் நமக்கு வாழைப்பூவோட நன்மைகளும் கிடைக்குது, முருங்கைக்கீரையோட நன்மைகளும் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாழைப்பூ நல்லா வெந்திருக்கும். இந்த பருப்பும் அதே சமயம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். வாழைப்பூலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த தண்ணியிலேயே நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் 2 கையளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இன்னைக்கு அரை வாழைப்பூக்கு 2 கையளவு முருங்கைக்கீரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாழைப்பூ அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா வாழைப்பூ அதிகமாக சேர்த்தும் செஞ்சுக்கலாம், கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டு. அப்படி இல்லாமல் முருங்கைக்கீரை அதிகமாக இருக்குது, வாழைப்பூ குறைவாக இருக்குன்னா அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் அது. முருங்கைக்கீரை சேர்த்தப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அந்த கீரையை வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. இந்த வாழைப்பூவோட துவர்ப்பு சுவை சுத்தமாகவே தெரியாது தேங்காய் பூ அதிகமாக சேர்த்திங்கன்னா. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை சுவையான சத்தான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.